வீட்டுக்கு வர முடியுமா முடியாதா? நான் ஏன் வரணும்? டென்ஷன் பண்ணாத. உனக்கு நான் ஏன்டா மெசேஜ் பண்ணணும்? உன் தொல்லை தாங்க முடியாம தான் எங்க வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன இவ நெட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான். இது போன போட்டு அவளை பாரு. திக்கமே இல்லாம ஃபோன் பண்ணுவான் போ. ஹலோ ஷாலினி, இவ்வளோ நேரம் கோவமா தானே மெசேஜ் பண்ணா? இப்போ என்ன பல்ல கட்டிட்டு பேசுற? ஏண்டி நான் அன்பா மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன், அதையே நீ கோவமா படிச்சு என்னை பாரு கோவப்படுறேன்னு சொல்ற. சரி, இப்போ எதுக்கு கால் பண்ண அதை சொல்லு. ஏண்டி வீட்டை விட்டு போயிட்ட? நாளைக்கு வெட்டிங் டேடி பட்டோ, சீக்கிரம் வீட்டுக்கு வாடி, இல்லைன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிப்பாங்க. ஓ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிப்பாங்க, அதுக்காக தான் வீட்டுக்கு கூப்பிட்ற அப்படிதானே? அதுக்காக இல்லாமோ நான் நிறைய பிளான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெட்டிங் டேடி இப்படி அம்மா வீட்டில் போய் உட்காந்தா என்னடி அர்த்தம்? நாளைக்கு ஃபுல்லாக வெளியிலேயே சாப்பிட போகிறோம், நைட் ஷோ புக் பண்ணியிருக்கேன், பார்க் போக போகிறோம், அப்புறமேட்டுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட்டு அந்த மாதிரி நிறைய இருக்குடி. ஓ நிறைய ரெஸ்டாரண்ட்டு ஒரு நாளில் போக முடியும். சி என்ன குடும்பமோ, வேண்டாம் மாதிரி பேசிக்கிட்டு. நானா வர முடியாது. ஏன் பட்டோ? என்ன கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது என்னடா சொன்னேன்? என்ன சொன்னேன்? சி நல்லா யோசிச்சு பாரு. அம்மாடி சாலினி, அத்தை உன் கையால ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வாமா. இதோ வந்துட்டேன் அத்தை. மருமகளை நல்லா பாத்துக்கிறீங்க. அவளும் என் மாவா மாதிரி தாங்க, ஒரு வேலையும் வைக்கிறது இல்லை அவளுக்கு நானு. எதுக்கு ஷாலினி எந்திரிச்சு நிக்கிற? ஐயோ உங்க அம்மா தண்ணி கேட்டாங்களே, மறந்துட்டீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, தண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ எங்கேயும் போகக்கூடாது, உனக்கு கை வலிக்கும் பட்டோ. சோ என்னங்க நீங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. தண்ணி தானே, கொடுத்துட்டு வந்துடுறேன் இருங்க. சொன்னா நீ கேட்க மாட்டியே. சரி தண்ணி கொடுத்துட்டு சீக்கிரம் இங்கே தான் வர, உனக்கு நான் நிறைய கிளாஸ் எடுக்கணும். எனக்கு கிளாஸ் எடுக்க போறீங்களா? சரி இருங்க, தண்ணி கொடுத்துட்டு வரேன். அத்தை அத்தை காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன் அத்தை. பரவாயில்லையே, தண்ணி கேட்டதும் காஃபியே கொண்டு வந்துட்டாங்க புது மருமக. அம்மாடி எதுக்குமா உனக்கு சிரமம்? அம்மாடி இவரு நம்ம கிராமத்துக்கு மட்டும் இல்ல, சுத்தி இருக்க 8 பட்டிக்கும் இவரு தான் பஞ்சாயத்து தலைவர். அவர் கல்யாணத்துக்கு அன்னைக்கு வரலம்மா, வேற ஒரு வேலையா போயிட்டாரு, அதனாலதான் உன்னை பாக்குறதுக்கு வந்திருக்காரு. அப்படியாத்த? வணக்கம் ஐயா. வணக்கம்மா. அவர்கிட்ட உன்னை அறிமுகப்படுத்ததாமா தண்ணி கொண்டு வர சொன்னேன், நீ என்னன்னா காப்பியே போட்டு வந்துட்ட. அத்தை நான் போட்டுக்குவேன்ல, எதுக்குமா? இல்லத்த, நீங்க திடீர்னு தண்ணி கேட்டீங்களா, யாராவது வந்திருப்பாங்க அப்படின்ட்டு தான் அவங்களுக்கு காஃபி கொடுக்கலான்ட்டு காஃபியே எடுத்துட்டு வந்துட்டேன். சரிங்க குடுமா. பரவாயில்லம்மா, மருமகனா இப்படிதான் இருக்கணும், வெட்டிட்டு வானா கட்டிட்டு வரா. தண்ணி கேட்டதுக்கு காப்பியே போட்டு வந்துருச்சு, நல்ல பிள்ளையாட்டுக்கு. நீ போமா. சரிங்க அத்தை. இந்தங்க டீ குடிங்கண்ணே. நீங்க மருமகளை ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க, மக மாதிரி, சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப நன்றிண்ணே. நான் வரேம்மா. புது மருமக, அவளுக்கு முன்னாடி காஃபி குடிக்க மாட்டேன்னு சொல்ல மனசு வரல, எனக்கு சுகருமா, நான் காஃபி ஜூஸ் எல்லாம் குடிக்கிறத நிறுத்திட்டேன். நான் வரேம்மா. என்னண்ணே நீங்க சொல்லியிருந்தா வேற ஏதாவது கொண்டு வர சொல்லியிருப்பேன். என்னண்ணே நீங்க? சரிண்ணே போயிட்டு வாங்க. சரிம்மா நான் வரேன். பஞ்சாயத்துல நிறைய மருமக மாமியார் சண்டை பார்த்துருக்கேன், நீங்க என்னடனா உங்க மருமகளை மகா மாதிரி பாக்குறீங்க, இதெல்லாம் நான் பஞ்சாயத்துல போய் சொல்லணும், அப்பதான் நம்ம ஊர்ல இருக்க எல்லாரும் திருந்துவாங்க. அட எதுக்குண்ணே நீங்க வேற, நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளை நம்ம தான் நல்லா பாத்துக்கணும். அப்ப சரிம்மா நான் வரேன். போயிட்டு வாங்கண்ணே. இந்த ஆள் போய் 4 பேர்கிட்ட சொல்லுவான் நான் மருமகளை நல்லா கவனிச்சுக்கிட்டேன்னு, அதுதான் எனக்கு பேர் வேணும். இவ இப்போ புதுசாக வந்திருக்கிறா, அவள்கிட்ட போய் மூஞ்ச காட்ட முடியுமா? இன்னும் ஒரு வாரம் போகட்டும், அப்புறம் பாருங்க நான் யாருன்னு. விட்டு பிடிக்கணும், அதான் மாமியாருக்கு அழகு. ஐயா என்ன சிரிச்சுட்டே இருக்கீங்க? எதுக்கு அவசரமா கூப்பிட்டீங்க? என்ன கிளாஸ் எடுக்க போறீங்க சொல்லுங்க. அது வந்து ஷாலினி, உன் வீட்டில் நீ சமைச்சிருக்கலாம், பாத்திரம் விளக்கிருக்கலாம், வாசை கூட்டியிருக்கலாம், தண்ணி தூக்கியிருக்கலாம், துணி துவைச்சிருக்கலாம், அதெல்லாம் உங்கள் வீட்டோட போகட்டும். இங்கே நீ ராணி, எனக்கு மகாராணி, இந்த வீட்டுக்கு எஜமானி. அதனால் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, சரியா? நீ வந்து எனக்கு மட்டும்தான் என்னை கொஞ்சிக்கிட்டே இருந்தால் போதுண்டி பட்டோ. என்னங்க நீங்க லூஸ் மாதிரி பேசுறீங்க? பாத்திரம்லாம் விளக்காம வீட்டில் என்னங்க நீங்க? அதுக்கு என்ன சர்வெண்ட்டாக வச்சுக்க முடியும்? நம்ம வீட்டு வேலையை நம்ம தானேங்க பார்த்துக்க முடியும். ஏன் சர்வெண்ட் வச்சுக்கிட்டா என்ன? இப்படி ஒரு அழகான மகாராணிக்கு நான் சர்வெண்ட் வைக்க தான் போகிறேன் என் வீட்டில். பணம் எவ்வளோ வேணால் செலவாயிட்டு போகுது, அதனால் எனக்கு கவலை இல்லடி. நீ வந்து ராணி மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். சரிங்க. வெரி குட். என்னடா என்னென்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? என்ன ஷாலினி, எல்லா புருஷனும் சொல்கிறது தானே நானும் சொன்னேன். வாய் மூடு, எல்லா புருஷனும் சொல்லுவான் தான், ஆனால் அதை செய்வானுங்க. நீ செஞ்சியாடா? என்னடி நான் செய்யல. என்ன செய்யலையா? எல்லாமே செஞ்சேன். அடுத்த ஒரு வாரத்தில் என்ன நான் செஞ்சேன்னு நினச்சி பாரு.
சிரிச்சு பாருடா. நான் ஒன்றும் பண்ணல. சி நினைச்சு பாரு. என்னடி முறைக்கிற? ஷாலினி, என்ன காரியம் பண்ணியிருக்க? ம் ம் அதை சொன்னாதானே தெரியும். என்னை நடுகாலில் கூப்பிட்டு வச்சுட்டு எல்லாரும் என் மூஞ்சியை புரண்டுற மாதிரி பார்க்குறீங்க. நான் என்ன பண்ணேன் சொல்லுங்க ஃபஸ்ட்டு. ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ம் என் தங்கச்சி அழுதுட்டு இருக்காளே, அதுக்கு கூட என்னன்னு தெரியாதா? என்ன எதுன்னு கேட்க மாட்டியா? அவ எப்படி கேட்பா? அழுக வச்சதே அவதானே. என்ன காரணத்துக்கு அழுகுறாளோ? ஏன் அழுதுட்டு இருக்க? அவகிட்ட சொல்லி என்ன நடந்துச்சுன்னு. என்ன நேத்து அண்ணியே என் ட்ரெஸ் அயர்ன் பண்ணி தர சொன்னேனே, பொசுக்கி வச்சிட்டாங்க. காலேஜ்ல எல்லாரும் சிரிச்சாங்க தெரியுமா? அது மட்டும் இல்லனே, என் டிஃபன் பாக்ஸ் ஒழுங்காவே மூடி கழுவவே இல்லனே. சாப்பாடு சீக்கிரமே கெட்டு போச்சு ஒழுங்கா கழுவாம இருக்கவும். எல்லாரும் சிரிச்சாங்கனே. என்ன அண்ணி, இனிமே எனக்கு டிஃபன் பாக்ஸ் கழுவி சோறு போட வேண்டாம், நானே போட்டுக்கறேன். அவங்களுக்கு எதுக்கு அவ்வளவு கஷ்டம்? கழுவாம சோறு போட்டு கொடுத்து சாப்பாடு சீக்கிரம் கெட்டுதுனே. கேட்டியாடி? ஏண்டி, உனக்கு சோறு ஒழுங்கா கட்டி தர தெரியாது? நல்லா சோத்தை ஆற வச்சு டிஃபன் பாக்ஸை கழுவி ஈரம் இல்லாம தொடச்சுட்டு தானே சோறு கட்டி கொடுக்கணும். இது கூட தெரியாதா? உன் வீட்டுல என்னத்த சொல்லி வளர்த்தாங்க? அப்படியே வந்து இங்க மல்லா கடிச்சு படுத்துக்கிட்டு செல்ல நோண்டிக்கிட்டே இருக்கணும் அவன் போனதுக்கு அப்புறம். இல்ல அப்புறம் அவன் வரும்போது எல்லா வேலையும் செஞ்ச மாதிரி அப்படியே பறக்க அலைஞ்சு காட்டிக்க வேண்டியது. இங்கிட்டும் அலையுது அப்படியே எல்லா வேலையும் காலைல இருந்து செஞ்ச மாதிரி. அப்படித்தானடி? ஏன் உங்க பொண்ணுக்கு காலேஜ் போற வயசு வந்துருச்சு. அது 3வது வருஷம் படிக்கிறா. 21 வயசு ஆக போகுது. அவளுக்கு நான் ட்ரெஸ் அயன் பண்ணி தரணுமா என்ன? எனக்கு தான் அயன் பண்ண தெரியல, அவளே பண்ணிக்க வேண்டியதானே. இவ்வளோ பேசுறா. இவளை எப்படி நீங்க வளர்த்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் என் வீட்டில் வளர்ந்துட்டு வந்தேன். எனக்கு அயன் பண்ண தெரியாது, இனிமேல் அயன் பண்ண மாட்டேன். நான் வரதுக்கு முன்னாடி உங்க பொண்ணுக்கு யார் சாப்பாடு கட்டி கொடுத்தது? நான் தாண்டி கட்டினேன், வேற யார் கட்டுவா? ஏன் நான் வந்த பிறகு என் பதவியை ராஜினாமா பண்ணிட்டீங்க. நீங்களே இப்பவும் சாப்பாடு கட்டி கொடுக்க வேண்டியதானே? என்ன எதுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்க சொல்றீங்க? ஏன் அவ திங்கிற வயிற்றுக்கு அவ டிஃபன் பாக்ஸை திறந்து அவளுக்கு சோறு போட்டு போ தெரியாதா? நான் தான் சோறு போட்டு கொடுக்கணுமா என்ன? ஏய் ஷாலினி, என்ன கூட கூட வாய் பேசிட்டு இருக்க? வீட்டில் சும்மா தானே இருக்க? அவ காலேஜ் போறா, அவளுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு ஒழுங்கா சாப்பாடு போட தெரியலனா எதுக்கடி இருக்கா வீட்டில்? நல்லா திங்கிற மாடுங்களுக்கு ஆக்கி கொட்டுறதுக்கு உட்காந்துருக்கேன், சும்மா யாரும் உட்காந்துருக்கல. பாத்தியாடா இதை எப்படி பேசுறான்னு? இங்க பாருங்க அத்தை, நீங்க எப்படி உங்க பொண்ணுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் போன வருஷம் வரைக்கும் எங்க அம்மா எனக்கு சாப்பாடு கட்டி கொடுத்தாங்க. காலேஜ் முடிச்சுட்டு 1 வருஷம் கூட வீட்டில் இல்லை, அதுக்குள்ளே என்ன பொண்ணு கேட்டு வந்தீங்க சரிங்களா? எங்க அம்மாவை கட்டி கொடுத்தாங்க. இங்க உடனே வந்து உங்க பொண்ணுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு சாப்பாடு போட்டு கொடுக்கணும்னா நானும் போட்டு தானே கொடுக்குறேன். அது நொட்டும் இது நொட்டம்னா நான் என்ன பண்ணட்டும்? இனிமே என்னை குறை சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்க பொண்ணுக்கு நீங்களே சாப்பாடு கட்டி கொடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னை குறை சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னா எதுக்கடி வீட்டில் இருக்க? வீட்டில் இல்லாமல் என்ன பண்ணட்டும்? எங்கே போட்டோம்? ஏண்டி வீட்டில் சும்மா தானடி இருக்கிற? காலேஜ் முடிச்சியே ஏன் ஏதாவது வேலைக்கு போகிறது? உன்ன மாதிரி படித்த பிள்ளைங்களாம் வேலைக்கு தானே போயிட்டு இருக்குது. வேலைக்கு போயிட்டு வந்து புள்ள கொட்டையும் பார்க்குறாளுங்க, வீட்டு வேலையும் பார்க்குறாளுங்க, என்னென்ன செய்கிறாளுங்க. நீ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டில் சும்மா தான் இருக்கிற, படுத்தே கிடக்குற. என் மாவன் இங்கிட்டு வேலைக்கு போயிட்டானா இங்கிட்டு போயிட்டு உடனே கட்டில் படுத்துக்கிறது. அப்படியே நல்லா செல்ல விட்டு பார்த்த மேனியா படுத்து கிடப்பேன். செல்ல பார்த்துக்கிட்டே என்னதான் பண்ணுதியோ, எவக்கிட்ட தான் ஃபோன் பேசுதியோ. இந்த ஃப்ரெண்டுங்கன்னு 4 பேர் ஃபோன் பண்ணி போகிறாளுங்க. அப்புறம் உங்கள் அம்மா ஃபோன் பண்ணிடும், குசு 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 குசுன்னு சாயந்தரம் வரைக்கும் ஃபோன் பேசுகிறாடா உன் முன்னாடி. தேவையில்லாமல் பேசாதீங்க. எங்கள் அம்மா கிட்ட பேசாத நீங்கள் பார்த்தீங்களா? அப்படின்னு எங்கள் அம்மாட்ட குசு குசுன்னு பேசுகிறேன். உங்களுக்கு என்ன? எங்கள் அம்மாட்ட தானே பேசுகிறேன், உங்களுக்கு என்ன? நீங்கள் இப்போ உங்கள் பொண்ணுக்கு வக்காலத்து வாங்கல, எங்கள் அம்மாட்ட நான் அப்படி தான் பேசுவேன். பொழுது நிற்கும். நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் பண்ணுறேன். அப்புறம் என்ன உங்களுக்கு? என்னடி வேலை செய்கிற? என்ன வேலை செய்கிற காலையிலேருந்து என்ன வேலை செய்கிறேண்ணா? ஆனால் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? உங்கள் பொண்ணு காலையில் எந்திரிக்கிறா, அப்படியே 8 மணிக்கு பல்ல தேய்க்கிறா, குளிக்க உள்ள போறேன்ட்டு பேர்ல 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு வெளியில வரா. அவளுக்கு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு போட்டு வைக்கணும், தட்டில் சாப்பாடு போட்டு வைக்கணும், ட்ரெஸ் அயன் பண்ணி தரணும். அப்படியே பேகை கோத்துக்கிட்டு அப்படியே ஓடிடுவா. பத்தாவதுக்கு காலையில அவ டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு போட்டு அதை எடுத்து பேக்ல வைக்கிறீங்க. தட்டில் போட்ட சாப்பாடை கூட அவளுக்கு எடுத்து விட்டுறீங்க. அவள் செப்பல் போட்டு பேகை மாட்டிட்டு ரெடியாக நின்றுக்கிட்டு ஆனும் உங்கள்கிட்ட ஊட்டிக்கிறா. அப்புறமேட்டுக்கு LKG ஸ்டூடெண்ட் மாதிரி ஓடிடுறான். நானும் அப்படி தானே எங்கள் வீட்டில் வளர்ந்தேன். இங்கே வந்து என்ன வேலை செய்யணும்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? என்னடி வேலை செய்கிற நீ வீட்டில்? காலைல எந்திரிக்கிறேன், தண்ணி தெளிச்சு வாசல் பெருக்கி கோலம் போடுறேன், நேராக ரெஸ்ட் ரூம் போகிறேன், ரெஸ்ட் ரூம் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வரேன், மறுபடியும் கிச்சனுக்கு போகிறேன். காலையில் எல்லாருக்குமே காஃபி போட்டு எழுப்புறேன்ல, காஃபி நல்லா குடிக்கிறீங்களே. அடுத்து அவள் கிளம்பணும், அவளுக்கு டிஃபன் போடுறேன். உங்களுக்கு லஞ்சு வேறு பேக் பண்ணணும், அவளுக்கு லஞ்சு, உங்களுக்கு டிஃபனு. அத்தைக்கு அது என்னது ஆவாரம் டீ, அதை குடிச்சாதான் சுகர் இருக்காதுன்ட்டு ஆவாரம் டீ கேட்குறீங்களா? ஆவாரம் பூவில் டீ போட்டு கொடுக்குறேன்ல, அதை குடிச்சு விட்டு அடுத்து கோதுமை களி கிண்டி தரணும். உங்கள் அம்மாவுக்கு சுகர் இருக்காதுன்ட்டு. சீக்கிரம் சுகர் வந்து தான் போகிறீங்க பாரு. இந்த மாதிரிலாம் என்ன பேசுறதுக்கான அவசியமா? அது மட்டுமா? அப்புறம் நீங்கள் போனதுக்கப்புறம் எல்லாரும் போனதுக்கப்புறம் சும்மாவா இருக்கேன்? என் வயிற்றுக்கு சோறு திங்க எவ்வளோ நேரம் ஆகுது தெரியுமா? மணி 12 காலைல சோறு திங்கிறதுக்கு. நீங்கள் போனதுக்கப்புறம் தின்ன தட்டெல்லாம் கழுவி வச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு கழுவிட்டு கிச்சனெல்லாம் தொடச்சிட்டு வருவேன்.
அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு போறீங்க பாரு, கலட்டி வச்சுட்டு அந்த துணியெல்லாம் எடுத்து வாஷிங் மிஷினில் போடணும். உங்கள் யூனிஃபார்ம் எல்லாம் நான் கையில் துவைக்கணும். அப்புறம் உங்கள் அம்மா சேலையெல்லாம் துவைச்சி காய போடணும். மறுபடியும் அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். அப்புறம் எங்கே டைம் இருக்கு? எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்கன்னா என்னம்மா சாப்பிட்டியான்னு என்னை கேட்பாங்க. நானா ஒரு பெத்த பொண்ணு ஃபோன் பண்ணி கூட சாப்பிட்டியான்னு கேட்கறதில்ல. ஏன் அப்படின்னா நேரம் இல்லை. அவங்களா ஃபோன் பண்ணி சலிச்சுக்கிறாங்க. என்னம்மா ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கன்னு. பெத்த தாய்கிட்ட கூட பேச விடாம உங்கள் அம்மா அவ்வளோ காஞ்சி கிடக்கு. யாரடி காஞ்சி கிடக்குறா? அப்படி உங்கள் அம்மாட்ட பேசணும்னா உன் வீட்டுல போய்க்க. கிளம்பி ஃபஸ்ட்டு. நீ இல்லைனா அந்த வீட்டில் என்ன வேலை நடக்காதா? நீ வரதுக்கு முன்னாடி இத்தனை நாள் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இன்னும் இவ இல்லைனா வீட்டில் ஒரு வேலையும் நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்கான். ஐயோ, என்னால யாரும் சண்டை அடிச்சுக்காதீங்க. பேசாம நான் எங்கேயாவது போய் தொலைகிறேன். அம்மாடி மகாராணி, நீ அம்மா வீட்டை விட்டு வெளியே போற, நான் வேணா போயிருட்டுமா? நீ தானே வம்பளை விட்டு வேடிக்கை பாக்குற. என் புருஷனுக்கு எனக்கு சண்டையை மூட்டுறதே முக்காவாசி நீ தான். அதிக பிரச்சனை பேசாதா ஷாலினி, அப்புறம் நல்லா இருக்காது பார்த்துக்கோ. ஏங்க, நான் ஒன்று சும்மா சொல்லுங்க. சாயந்தரம் வரீங்களே, உங்களோட டைம் எங்க நான் ஸ்பெண்ட் பண்றேன் நானு. நீங்க எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா? வந்து உங்க அம்மா கூட உட்காந்துக்கிறீங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படியே உங்க அம்மா என்ன நடந்துச்சோ அப்படியே உங்ககிட்ட புட்டு 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 வைக்கும். நீங்க வந்ததுக்கு அப்புறம் நை 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 நைன்னு 2 பேரும் குசு குசுன்னு பேசுறீங்க. நான் என்னது வந்து கண்டுக்கணும். ஆனா என்ன பத்தி தான் பின்னாடி பேசிட்டு இருக்கீங்க. சினிமாவே இல்லையா உங்களுக்கு? என்னடி, எங்க அம்மா உன்னை பத்திலாம் ஒன்றும் பேசுறதில்ல சரியா? எங்க அம்மா வேற விஷயங்கள் தான் பேசுவாங்க. சாயந்தரம் வந்து எங்க அம்மா கிட்ட பேசினா உனக்கு பொறாமையா? எனக்கு என்ன பொறாம உங்க அம்மாட்ட பேசுறதுக்கு? எனக்கு ஒரு பொறாமையும் கிடையாது. நானும் உங்களுக்கு பொண்டாட்டி தான். வீட்டில் பொழுதுனிக்கு சும்மா தான் இருக்கேன். சாயந்தரம் வீட்டுக்கு வந்தோடனே உங்க அம்மா கூட உட்காந்து பேசுறீங்க. நைட்டு சாப்பிட்றீங்க, வந்து தூங்குறீங்க. ஏன் கூட எங்க ஸ்பெண்ட் பண்றீங்க? சொல்லுங்க பாப்போம். எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? எங்கேயாவது வெளியில கூட்டு போறீங்களா? ஏதாவது வாங்கி கொடுக்குறீங்களா? அப்பா ஏதாவது வாங்கி கொடுக்காட்டியும் பரவாயில்லப்பா. வீட்டில் உட்காந்து என் கூட ஒரு 5 நிமிஷம் பேசுறீங்களா? நான் கிச்சனுக்குள்ளாரையே தான் இருக்கிறேன் நைட் எல்லாம் தூங்குற வரைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு தோசை வேணும், ஒருத்தருக்கு பூரி வேணும், ஒருத்தருக்கு சப்பாத்தி வேணும்ட்டு எல்லாத்துக்கும் செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் நைட்டு கிச்சன்லாம் தொடச்சிட்டு நான் சாப்பிட்டு வந்து படுக்க முடியும். நீங்கள் ட்ருன்னு கொட்டை விட்டு தூங்கிடுறீங்க. அப்புறம் எங்கே கூட ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? மறுபடியும் காலைல உங்களுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சிட்றேன். அப்புறம் எந்திரிச்சிட்டு ஓடுறீங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தா அப்புறம் எனக்கு வெறுப்பாகாதா? இருந்தாலும் நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். சும்மா வந்து 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 சும்மா இருக்கான்ட்டு ஊரில் பொம்பளைங்க இல்லாத வேலையை தான் நீ செஞ்சுட்டு இருக்கியா? இங்கே பாரு, பொம்பளைனா எல்லா வேலையும் செஞ்சு தாண்டி ஆகணும். சும்மா நம்ம தயிர் தக்கம் போட்டுட்டு குதிச்சுட்டு இருக்கிறவ வேலை செய்ய இஷ்டமா இருந்தா இரு, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இரு. சரியா? கிளம்பி போயிட்டே இருக்கட்டா. நான் ஏத்த போகணும்? எதுக்கு போகணும்? கிளம்பி போடு. போய் வேலையை பாரு போ. சும்மா நைட்டு வாய் ஜாஸ்திடா உன் பொண்டாட்டிக்கு. அடக்கி வெய்யி. ரொம்ப ஆடுறா பத்தியா? அண்ணே என்னண்ணே ஏன் சண்டை அடிச்சுக்கிறீங்க? நீ போ, உள்ள போ. அவளை என்ன போ சொல்ற? நீ சும்மாருமா, போ உள்ள போ, போய் படிப்போ. சரிண்ணே. ஏன்டா அவளை திட்டுற? ஏமா சொல்கிறேன்னு தப்பா எடுத்துக்காத. பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு நாளைக்கு கட்டி கொடுத்தா வாழ போகிறவ. காலைல எந்திரிச்சோன்னே பேக் எடுத்துட்டு அவ பாட்டு காலேஜுக்கு போனா அப்புறம் கட்டிட்டு போகிற வீட்டில் என்ன வேலை செய்யும்? என்ன செய்வா சொல்லு? இல்லை, அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? அவ படிக்கிற பிள்ளை. அவளை எழுப்பி என்ன போய் சமையல் செய்யணும், சமையல் கட்டுக்கு அனுப்ப முடியுமா? படிக்கிற பிள்ளைய என்ன பேசுற நீ? மா, என் பொண்டாட்டி ஷாலினியும் இப்படி தான் காலேஜுக்கு பைய தூக்கிட்டு ஓடி இருப்பா. இப்போ இங்கே வந்து உங்ககிட்ட எப்படி வேலை தெரியாமல் திட்டு வாங்குறா? அதே மாதிரி உன் அவளும் போயிட்டு இன்னொருத்தவங்க வீட்டில் திட்டு வாங்கணுமா? சொல்லுமா. அவளே எப்படி பார்த்தாலும் இப்படி கட்டி கொடுத்துருவான். வரன்னு வந்துகிட்டே இருக்கு. இப்போ காலேஜ் முடிக்க போறா. அவளை ஒரு இடத்துல கட்டி கொடுத்துட்டா அப்புறம் அவங்க மாமியார் திட்ட மாட்டாங்களா ஒரு வேலையும் தெரியலன்னு? முடிஞ்ச அளவுக்கு அவளை வேலை செய்ய சொல்லுமா. சும்மா என்னடா உன் பொண்டாட்டி மட்டும் வேலை செய்யறான்னு சொல்லாம சொல்றியா? ஒரு வாரத்தை உன் பொண்டாட்டி கேட்டோன்னு என்னமோ எதிர்ற. எப்பா சாமி, இருக்கிறதா இருந்தா இருங்க, இல்லைன்னா தனி கொடுத்தோம் போயிருங்க. சும்மா அது இதுன்னு பேசிட்டு இருக்காத தம்பி. சரியா? உன் பொண்டாட்டியை திட்டினது உனக்கு இப்போ ஏறிக்கிச்சு தலைக்கு. என்னம்மா பேசுறேன்? நான் நியாயமா பேசுறேன். சும்மா நான் வந்து நம்ம தங்கச்சி வெளியில திட்டு வாங்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீ என்னன்னா இப்போ பார்த்தியா தேவலாம் பேசுற. ஓ முன்னாடி தானே என் பொண்டாட்டி கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். என்னம்மா பேசுற நீ? இல்லடா, இல்ல உன் பொண்டாட்டி கேள்வி கேட்டுட்டோம். அதுக்கு தான் இப்போ நீ தாண்டுற. அதுக்கு தான் இப்போ நீ வந்து பள்ளிக்கூடம் போற பிள்ளைய போயிட்டு நீ வந்து வேலை செய்ய சொல்ற. மா, அவ காலேஜ் போற வரைக்கும் போயிட்டு கிச்சன்ல ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லுங்கிறேன். கத்துக்கிட்டுமா 2-3 விஷயம். என்னம்மா நல்லது சொன்னா கூட புரிஞ்சுக்க மாட்டேங்க நீ. இல்ல தம்பி, உன் பொண்டாட்டி கேள்வி கேட்டுவிட்டேன்ல, அதனால வந்து இப்போ உனக்கு வந்து பொறுக்கல. அதனாலதான் வந்து உன் தங்கச்சியை வந்து வேலை செய்ய சொல்றேன். அவன் நம்ம வீட்டில் இருக்கும்போது தாண்டா சொகுசா இருக்க முடியும். போறேன் வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட போறான்னு நம்மள போய் பார்க்க போறோம். ஏன் தம்பி இப்படி மாறிட்ட? கல்யாணம் பண்ணி மாறிட்டியாடா? மாறிட்டடா நீ. மா, என்னம்மா பேசுற? இல்ல தம்பி, நீ என்னைக்கு கூட போற தங்கச்சியை வேலை கத்துக்க சொன்னியோ அப்பவே தெரிஞ்சு போச்சு நீ உன் பொண்டாட்டிக்குள்ள போய் சப்போர்ட் பண்றேன்ட்டு. சும்மா எங்க முன்னாடி திட்டுற மாதிரி திட்டி அனுப்பி வச்சிட்டேன். தெரியுதுடா நீ மாறிட்ட. நீ அம்மா பிள்ளைலாம் இல்லை, நீ மாறிட்ட. நல்லா தெரியுது. எப்படியெல்லாம் இவனை வளர்த்துருப்பேன், எப்படியெல்லாம் படிக்க வச்சிருப்பேன். இதை படிக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு காலைல எழுந்திரிச்சு சமைச்செல்லாம் கொடுத்து விட்டுருப்பேன். பொண்டாட்டி வந்தோடனே மாறிடுறானுங்க. இந்த தாய் முக்கியம் இல்லாமல் போயிட்டேன். பொண்டாட்டி வந்தோடனே ஒரு பேச்சு பேச விட மாட்டேங்கிறானுங்க. எடுத்து பேசுறானுங்களே. ஐயோம்மா, என்னம்மா நீ? ஏமா அப்படி? நான் என்னம்மா சொல்லிட்டேன்? நல்லது தானேமா சொன்னேன். என்னம்மா பேசுற நீ? இல்லை தம்பி, இல்லையா? இல்லை, இன்னைக்கு நீ இதை பேசுறவன் நாளைக்கு என்னென்னவோ பேசுவ. அவ உன்னைய பேச வைக்கிறான், நீ பேசல. அவ சொல்றா, நீ நடந்துக்கிற. தம்பி, உன் பொண்டாட்டி ஒரு வேலையும் செய்ய வேணாம் சாமி. போ, அவளை படுக்க வச்சுட்டு நீ சோறு போடு.
நான் ஒன்றும் உன்னை கேட்க மாட்டேன் போ. நீ என்னைக்கு வந்து அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணுமா இந்த மாதிரி பண்ணுமான்னு எனக்கு நீ சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டியோ அன்னைக்கே நீ வந்து அம்மா பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு தெளிவா. நீ மாறிட்டய்யா, நீ மாறிட்ட. உன் குடும்ப விஷயத்தில் நான் தலையிடலை. நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்தா இருங்க, இல்லைன்னா நீங்கள் தனி கொடுத்தன போயிருங்க. ஏன்னா அதுக்கும் நீங்கள் பிளான் போட்டிருப்பீங்க. அவள் சொல்லி வச்சிருப்பா. நீங்கள் ஏதோ நினச்சிருக்கிறீங்க, மனசில் வச்சுக்கிட்டு தான் போய் பேசுறீங்க. நீ போ சாமி போ. என் பிள்ளைக்கு நான் வந்து சோறு கட்டி கொடுத்துக்கிறேன். அவளை காலேஜுக்கு எனக்கு அனுப்ப தெரியும். ஒன்றை வளர்க்க எனக்கு அவளை வளர்க்க தெரியாதா? ஏன் உன் பொண்டாட்டி வந்து தான் நான் எல்லா வேலையும் செய்யாமல் உட்காந்துருக்கேன். நான் முடங்கி போய் நான் 10 குடும்பத்தில் போய் வேலை செய்வேன். போடா போ. ஐயோ என்னம்மா நீ போமா, உங்களாம் பேச முடியாது. பத்தியா, பெத்த தாய் மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டேங்கிறான். போமான்ட்டு போறான். மாறிட்டான். ஐயோ கடவுளே, எம்மா நான் போய் தொலைகிறேன், விடுமா. அவ்வளோதான், போறேன்னு சொல்லிவிட்டான். போயிடுவான். ச்சே, அப்பா சாமி. என்ன அவளுங்களாம் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காளுங்க? வாழை ஒட்டு நறுக்கணும். நான் மாமியார், நான் அப்படிதான் இருப்பேன். இவ்வளோலாம் வேலை வாங்கலனா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? மாமியார்னா அப்படி இப்படிதான் இருக்கும், அனுசரித்து வாழணும். ஆளுங்களை பரவாயில்லாம். என்னடா யோசிச்சு பாத்தியா நீ என்னென்ன பண்ணன? ஷாலினி தப்பு தாண்டி செல்லும், வாடி வீட்டுக்கு. ஏய் நேரம் ஆகிட்டே இருக்குடி, பழசெல்லாம் போய் எதுக்கு கிண்டிக்கிட்டு கிளறிட்டு இருக்க? கிண்ட வச்சடா, கிளற வச்ச. நான் வர முடியாதுடா, நீ என்ன வேணா பண்ணிக்க போ. பட்டோ என்னடி? வர முடியாதுடா, மெண்டல் பையில வர முடியாது. அது மட்டுமா பண்ணீங்க? ஒரே நாள்ல நான் பீரியட்ஸ்னு சொல்லியும் என்ன பண்ணீங்க நினைச்சு பாத்தியா? ஏய் இதெல்லாம் ஓவர். நீ பீரியட்ஸா இருக்கும்போது நான் உனக்கு வேலை வச்சனா? நீ வேலை வைக்கல, உங்க அம்மாவும் உங்க தங்கச்சியும் எனக்கு எவ்வளவு வேலை வச்சாங்க. நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் உன்ட்ட சொன்னேன் தானே. நீ வேலை விட்டு வந்தது உடனே சொன்னேன், உங்க அம்மா இன்னைக்கு இவ்வளவு பண்ணாங்க, எனக்கு இடுப்புலாம் வலிக்குதுன்னு. அப்ப நீ என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? நினைச்சு பாருடா மெண்டல். மறுபடியுமா? நினைச்சு பாரு நாயே. காலையில இருந்து வயிறு கவான்னு பசிக்குது. ஒரு காப்பி தண்ணி போட்டு கொடுத்துருந்தா கூட பசியை அடக்கிட்டு உட்காந்துருப்பேன். இன்னும் வரைக்கும் எந்திரிச்சு வரலையே. ஒரு இட்லி ஊற்றி வச்சிட்டாலா என்ன ஏது? சாப்பிட கூட கூப்பிடல. எங்க இருக்கிறானே தெரியலையே. காப்பி வச்சு கொடுக்காம இவ கிச்சனுக்குள்ள வேலை செய்யறாளா என்னன்னு தெரியல. சரி இட்லி சுட்டுக்கிட்டே இருப்பா, சட்னி வச்சுக்கிட்டு. காப்பி வைக்க நேரம் இருக்காது. இப்போ மணி 9 ஆச்சு. எத்த சாப்பிடவான்னு கூப்பிடறாளா பாரு. இம்பிட்டு நேரம் ஆகுது. தலையை தான் வலிக்குது. வாடி, நீ என்னடி கிளம்பாம இருக்கிற? காலேஜ் போடியா இன்னைக்கு? உன் மூஞ்சி நான் சொன்னல, பறிச்சுட்டு படிக்கிறதுக்கு லீவ் விட்டுருக்காங்கன்னு. கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லை, எது சொன்னாலும் மறந்துரு. அதுக்கேடி நாய் மாதிரி வள்ளுன்னு குலைக்கிற? பசியில கத்துறவ மாதிரி நானே பசியை அடக்கிட்டு உட்காந்துருக்கேன். எனக்கும் பசிக்குது, என்னதான் பண்ற? இட்லி சுட்டாச்சா இல்லையா? எங்க உன் மருமக? காலையில இருந்து ஆளே காணா. கிச்சன்ல போய் பாக்குறேன், ஒண்ணுமே இல்ல. ஒரு இட்லி இல்ல, காப்பி இல்ல, எதுவுமே இல்ல. எனக்கு பசிக்குது. என்னடி சொல்ற? கிச்சன்ல இல்ல, இட்லி ஊத்தி வைக்கலையா? என்ன லூஸ் மாதிரி பேசுற? கிச்சன்ல இருந்தா வர இட்லியே ஊத்தல. எங்க போயிட்டா உன் மருமக? கொஞ்சம் பயமே இல்ல, கொஞ்சம் கூட உன் மேல. நீ எதுக்கு வீட்டுல பெரிய மனுஷன் இருக்க? பேசாம இன்னைக்கு செத்துரு. ஏன்டி இப்படி பேசுற? நானும் செத்து போயிட்டா உனைய வெளியில தள்ளிடுவாங்கடி. உன் அண்ணனும் உன் அண்ணியும் பேசுறா. நான் இருக்கிறதா உனக்கு இப்ப கண்ணு உறுத்துதோ? ஏதோ நான் இருக்கிறோன்னா உனக்கு காலேஜ்ல அனுப்புறாங்க. வாயை மூடிக்கிட்டு வா, அப்புறம் போய் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு. என்னத்த வெங்காயத்தை பார்க்க போற? போயிட்டு இட்லி சுட்டு என்னோட பெட்ரூமுக்கு கொண்டு வர. எனக்கு டென்ஷன் ஆகுது. உன் மருமகளை எழுப்பி விடு போ. போயிட்டு இட்லி சுட்டு எனக்கு பெட்ரூமுக்கு தான் கொண்டு வரணும். அதுவும் நீ தான் கொண்டு வரணும். போ ஃபர்ஸ்ட் தொலை. ஏண்டி ஆளாளுக்கு என் மேல வள்ளு குலைக்கிறீங்க? இது அவளை போய் எழுப்பி விடுறேன். இன்னும் கட்டில படுத்துட்டு கிடக்காளோ காலங்காத்தால. மணி என்ன ஆகுது? உன் மூஞ்சில போய் பாருப்போ. என்கிட்ட தாண்டி ஆளாளுக்கு கோச்சுக்குவீங்க எல்லாம். ஐயோ 3 மாசத்துக்கு அப்புறம் பீரியட் ஆகவும் வயிறு வலிக்குது, இடுப்பும் வலிக்குது. இவர் பாட்டுக்கு எழுந்திரிச்சு போயிட்டாரு. ஐயோ கடவுளே, வயிறு வலி பின்னி எடுக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. எழுந்திரிக்கவும் முடியல. மாசம் தலை குளிச்சிருந்தா கூட இந்த பிரச்சனை இருக்காது. ஐயோ இந்த இர்ரெகுலர் பீரியட் பிரச்சனை எப்போ தீருமோ கடவுளே. இந்த துணியப்பா வாஷிங் மிஷின்ல கூட போட மாட்டேங்கிறாரு. வாஷிங் மிஷினை வாங்கி இந்த வீட்டில் எதுக்கு வச்சிருக்கங்களோ தெரியல. நான் வரதுக்கு முன்னாடிலாம் வாஷிங் மிஷினில் தான் துணி துவைச்சிட்டு இருந்திருக்குங்க. பாத்ரூமில் ஒரு சோப்பு கரை கூட கிடையாது. இப்போ நம்ம வந்ததுக்கப்புறம் கையில் தான் நாங்கள் துணி துவைப்போன்ட்டு கையில் துவைக்க விடுதுங்க. சரி இந்த மாதிரி டைமில் கூட வாஷிங் மிஷினில் போட்டால் என்ன? ஸோ துணி வேற ரொம்பி கிடக்குது. எல்லாம் பார்த்தா கூட படுக்கணும்னு தோண மாட்டேங்குது. வயிறு வலிக்குது, எந்திரிக்க முடியல. கடவுளே. ஷாலி ஐயோ ஃபயர் இன்ஜின் வேற வருது கருமம். ஏண்டி மணி என்னாவது? இன்னும் வரைக்கும் பெட்ரூம் விட்டு வெளியில் வராமல் இருக்கிறேன். ஏண்டி எத்த தலைக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் த. சத்தியமா என்னால் முடியல த, வயிறு வலிக்குது த. தலைக்கு தண்ணி ஊற்றிட்டியா? இதே உனக்கு தொழிலா போச்சு. 3 மாதம் தாண்டி இருக்குன்னு சொன்னேன். கல்யாணம் பண்ணி இவ்வளோ நாள் ஆகுது, 1 வருஷம் ஆக போகுது. இன்னும் ஒன்றத்தையும் காணா. ஏண்டி இப்படியே? எதுக்குடி வந்து இப்போ இந்த மாதம் தலை குளிச்ச?
ஐயோ எத்த, நானே இடுப்பு வலியில படாத அவஸ்தைப்படுறேன். ஏன் தலை குளிச்சுன்னு கேட்டா நான் என்னென்னத்த சொல்லுவேன்? எனக்கு என்ன தெரியும்? தெரியணும்டி, தெரியணும். அப்படியே மாசம் மாசம் தலை குளிச்சுப்புடு. நீ பாரு, புள்ள இல்லைன்னா வச்சுக்கவே உன்னை வீட்டை விட்டு வெளியே தள்ளி நான் நெசமாலுமே பாரு என் மவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்ன. அது என்னடி? ஐயோ ஏடி, என்னடி அது? துணி ரொம்ப கிடக்குது. தத்திரியம் பிடிச்சவளே, வீட்டில் தத்திரியம் வந்து தேருண்டி. தத்திரியமா வீட்டில் அலையும். போய் அந்த துணியை அள்ளி போட்டு துவைச்சு விட்டு குளிச்சுட்டு அப்போ குளிக்காம படுத்து கிடக்காத. தலைக்கு தண்ணி ஊற்றி இருக்கிறியே, குளிக்காம ஏண்டி இருக்கிற இன்னும்? காலையில் தானே தலை பிடிச்ச? எத்தனை மணி தலை பிடிச்ச? நைட்டு 2 மணி இருக்கும் த. ஐயோ 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 ஐயோ, ராத்திரி தலை பிடிச்சிட்டு இன்னும் வரைக்கும் குளிக்காம இருக்கிறாளே. பொடி பொடி, என் துணி அள்ளிட்டு பொடி. அள்ளி போய் துவைச்சு விட்டு தலையோட குளிச்சுட்டு வாப்போ. கருமன்னா குளிக்காம படுத்து கிடக்குறா பெட்டில் வேற. இப்போ பாய வச்சு போட்டு படுப்போ குளிச்சுட்டு வந்து. நான் நாளைக்கு துவைக்கிறேன், என்னால் முடியல த. போடி போய் துவா போ. சரி த. இங்க வா, பொண்ணு ரூமுக்கு வா. அப்படியே வா. அவ ரூம்லையும் துணி கிடக்குதுன்னு புலம்பிட்டு இருந்தா. எப்போ என்னால் முடியல த. ஏத்த இப்படி பண்றீங்க? ஏண்டி மாசம் மாசம் தலைக்கு தண்ணி ஊற்றிக்க மாட்டிக்கிற, 3 மாசத்துக்கு ஒரு தடவை குளிக்கிற, கேட்டால் 4 தள்ளி போச்சுங்கிற. அது பிள்ளைக்கு தள்ளி போச்சோ இல்லை மாசம் மாசம் உனக்கு தலை குளிக்கிறதுக்கு வராதோ என்ன தெரியல. தலை குளிக்காதவளை கொட்டிட்டு வந்து என் வீட்டில் கட்டி வச்சிட்டாங்க. அப்படிலாம் இல்லத்த. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மாதிரி நேரத்துலலாம் துணி துவை, அப்பதான் மாசம் மாசம் கரெக்டாக வரும். வா சும்மா. இவளுங்க இப்படி வேலை வச்சு 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 தான் எனக்கு அப்படியே ஒவ்வொரு தடவையும் தலை குளிச்சுக்கிட்டே இருக்கேன். இவன் கத்திக்கிட்டே தான் இருக்கிறா. 3 மாசம் தள்ளி போச்சு. இவன் வைக்கிற வேலையிலேயே எல்லாமே போச்சு. சொன்னா அப்படி வருவாளுக வரைஞ்சு கட்டிக்கிட்டு. அங்க நடி சத்தம். மான்றேன் பொண்ணு ரூமுக்கு. வரேன் த. என்னம்மா இனி என்னோட துணி ரொம்ப கிடக்குது. ஒரு வாரமா என்னதான் பண்ணுவீங்க? வீட்டு சும்மா தானே இருக்கீங்க. போய் துணியை துவைங்க போங்க. ஏண்டி, உன் துணியை வாஷிங் மிஷினில் போட்டுக்கலாம்ல? நான் பீரியட்ஸ் ஆயிருக்கேன்டி, என்னால் முடியல. உங்கள் அம்மா தான் துணி துவைக்க சொல்கிறாங்க. உனக்கு கூடவா தெரியாது பீரியட்ஸ் பெயின் என்னன்ட்டு? 3 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் பீரியட்ஸ் ஆயிருக்கேன் பொண்ணி. புரிஞ்சுக்கோ பொண்ணி. எனக்கு போட்டுக்க துணியே இல்லை. பீரோவில் இருக்க துணி எல்லாமே லேண்டர் பாஸ்கெட்டில் தான் கிடக்கு. ஒரு வாரமா நீங்கள் என்ன பண்ணுங்க எனக்கு தெரியாது. என்ன பண்ணுவீங்களா ஏது பண்ணுவீங்களா? எனக்கு துணியை துவைச்சி இன்னைக்கு சாயந்தரம் அயன் பண்ணி வைக்கணும். அவ்வளோதான் சொல்லிட்டேன். எடுத்துட்டு போங்க பிசாசு. சரி பொண்ணி. சும்மா எப்போ பார்த்தாலும் நை நை நைன்ட்டு. கடவுளே, இவ்வளோ துணி நான் துவைக்கங்களே, இன்னைக்கு நான் செத்தேன். என்ன ஒரு ஆச்சரியம், இந்த வீட்லேயே பாத்திரத்தை கழுவி கமுத்து இன்னைக்கு தான் நான் பார்த்துருக்கேன். பரவாயில்ல பரவாயில்ல, பாத்திரம் கழுவி வச்சதுக்கு ரொம்ப நன்றி. பள்ளி பாத்திரத்துல எல்லாம் ஏறி உச்சா போயிருச்சு நான் பார்த்தேன். என்னது, பள்ளி பாத்திரத்துல உச்சா போனுச்சா? என்ன அண்ட புழுகுறா? நேற்று ராத்திரி கழுவி வச்ச பாத்திரம் காலையில அப்படியே கிடக்குது. ஒரு கழுவு வேணாமா? வந்து பார்த்துட்டு இருக்க. இதுல வேற பள்ளியெல்லாம் ஏறி போச்சா? உச்சா வேற போய் வச்சிருக்கா. கழுவி வை போ. அப்போ காலையில நீங்க கழுவவே இல்லையா? என்னதே? இல்லத்த, காலையில நீங்க விளக்கி வச்சிருப்பீங்களோன்னு பார்த்தேன். நேத்து நான் விளக்கினதோட தான் இருக்கா? பின்ன யார் கிச்சனுக்கு வந்து பார்த்தா? நீ கிச்சன் இல்லைன்னா எனக்கு தெரியாது. பாவம் பசிக்குதுன்னு கிச்சனுக்கு வந்து பார்த்துருக்கா. ஒண்ணுமே இல்லாம வந்து கத்துக்கிட்டு இருக்கா பசியில. பாத்திரத்துல எல்லாம் பள்ளி உச்சா போய் வச்சிருக்கா. கழுவி புட்டு போ, சட்டை புட்டு இட்லி ஊத்து போ. ஏத்த என்னத்த இவ்வளோ பாத்திரம் எப்படித்தான் கழுவ முடியும்னால முடியலத்த. கழுவி வச்சுட்டு இட்லி ஊத்துறி. சும்மா நைட்டு முடியலன்ட்டு அவ இட்லி ஊத்துவா, நீ வா. அடி பாவி ராட்சசிங்களா, கழுவி வச்ச பாத்திரத்துல பள்ளி ஏறி உச்சா போனுச்சான். என்னென்ன கதை விடுறாளுங்க பாரு. என்னை எப்படியாவது சாவடிக்கணும், அதுதான் இவங்க பிளானு. சே இருக்கட்டும், அந்த மனுஷன் வரட்டும், சொல்லி பார்ப்போம். அவன் கேட்டா பார்க்கறது, இல்லைன்னா அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்க வேண்டியதான். இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. காலையில் வேலைக்கு போகிறேன், மோரக்கட்டையை இப்படி கண்ணில் தண்ணியோட வச்சுருந்தா விளங்க முடியும் இன்னைக்கு ஃபுல் டே. டேங்கிட்டு ஃபஸ்ட்டு. என்னங்க முடியலங்க, வயிற்று வலிக்குது ரொம்ப. அம்மாவையும் தங்கச்சும் எல்லா வேலையும் வைக்கிறாங்க துணி துவைக்க சொல்லி. முடியலங்க என்னால். ஏய், எங்கள் அம்மா இந்த மாதிரி டைமில் வேலை சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு காரணம் இருக்கும். அவங்க சப்போஸ் இந்த குழந்தை வர்றதுக்காக கூட இந்த மாதிரி டைமில் வேலை வைக்கலாம். எதையுமே தப்பாக பார்க்காதடி போ. என்னங்க லாஜிக்கெல்லாம் பேசுகிறீங்க? குழந்தை வரதுக்கும் பீரியட்ஸ் டைமில் வேலை பார்க்குறதுக்கும் என்னங்க பேசுகிறீங்க நீங்கள்? சத்தியமாக முடியல. 3 மாதத்துக்கு அப்புறம் தலை குளிச்சிருக்கேன். உங்களுக்கே தெரியல, இடுப்பு வலிக்குது ரொம்ப. வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு பிடிக்கல ஷாலினி. நிஜமாலுமே நீ நைங்கிற, எங்கள் அம்மா நைங்குது. போ, அட்ஜஸ்ட் பண்ணி வேலையை பாரு. அட்ஜஸ்ட் பண்ணுன்ட்டேன், விடு வரேன். ஹாலுக்கு போனா அது நைங்குது, பெட்ரூம்க்கு வந்தா இவன் நைங்கிறா. வீட்டுக்கே வரக்கூடாது பேசாம. இந்த மாதிரி டைம்ல கூட புருஷனோட சப்போர்ட் இல்லைன்னா நம்ம ஏன் இந்த வீட்டில் இருக்கணும்? சந்தோஷமா இருக்கிறதுக்காக தானே கல்யாணம் பண்ணிட்டு எல்லாரும் வராங்க. வேணாம், இங்க நம்ம சந்தோஷமாகவும் இல்லை, நமக்கு மரியாதையும் இல்லை. வேண்டாம், போயிடலாம். நல்லா யோசிச்சு பார்த்தியா? பீரியட்ஸ் டைம்ல எப்படிலாம் சொல்லி அழுதுருப்பேன். அப்போ கூட வேலை வச்சியேடா. எப்படி உன்னால் முடியுது? நீ மட்டும் என்ன வேலைக்கு போயிட்டு வந்து என்கிட்டயா காசு கொடுக்குற? ஆனால் அவ்வளோ வேலை வைக்கிறீல. நான் வரல.
ஷாலினி சாரி ஷாலினி, ஐ அண்டர்ஸ்டாண்ட் டி. இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன். ம் நான் எப்படி உன்னை நம்புறது? அப்போ உங்க அம்மா மேல உங்க அப்பா மேல உன் தங்கச்சி மேலாம் சத்தியம் பண்ணி நான் சொல்றத சொல்லு. என்னடி சத்தியமா? என்னடி சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? சின்ன பிள்ளைத்தனமா இருக்கா? அப்படிலாம் நானா வரமாட்டேன், விடு. சரிடி, எங்க அம்மா, எங்க அப்பா, என் தங்கச்சி மேல, இவங்க 3 பேத்து மேலேயும் சத்தியம். பொண்டாட்டி சொல்றத செய்வேன். ம் பொண்டாட்டி சொல்றத மட்டும்தான் செய்வேன்னு சொல்லுடா. இவங்க மேல சத்தியமா பொண்டாட்டி சொல்றத மட்டும்தான் செய்வேன். வாரத்துக்கு ஒரு தடவை ஹார்பிக் ஊத்தி பாத்ரூம் நான் தான் கழுவுவேன். வாரத்துக்கு ஒரு தடவை ஹார்பிக் ஊற்றி பாத்ரூமை நான் தான் கழுவுவேன். ஆனா உங்க அம்மா கிட்ட நான் செஞ்சேன்னு சொல்லணும். எங்க அம்மா கேட்டா ஷாலினி செஞ்சான்னு சொல்லுவேன். முக்கியமா பீரியட்ஸ் டைம்ல எனக்கு எந்த வேலையும் வைக்கக்கூடாது. எனக்கு ஃபர்ஸ்ட் 3 நாளைக்கு கண்டிப்பா ரெஸ்ட் வேணும். 2 நாளைக்கு நீ ஹோட்டலில் தான் வாங்கி தரணும். 3ஆவது நாள் கூட எனக்காக நான் சமைச்சுக்குவேன். ஃபர்ஸ்ட் 2 டே எனக்கு 2 நேரம் சாப்பாடு வாங்கி கொடுத்தா போதும், 3 நேரம் கூட வேண்டாம். பீரியட்ஸ் டைமில் ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு உனக்கு ஹோட்டலில் 2 நேரம் சாப்பாடு வாங்கி தரேன். ஓ அப்ப 2 நேரம்னா 2 நேரம் தான். 3 நேரம் வாங்கி தரேன்டி. அப்போ உங்க அம்மாவும் உன் தங்கச்சியும் எனக்கு ஏதாவது வேலை வச்சா நீ அவங்கள திட்டணும். அவ செய்ய மாட்டா, அவ ரெஸ்ட் எடுக்கணும்னு நீ தான் சொல்லணும். கண்டிப்பாக எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் உன்னை ஏதாவது சொன்னாங்கன்னா எதுவும் சொல்ல விடாதுக்கு முன்னாடி நான் பார்த்துக்கிறேன். ம் துணியை வாஷிங் மிஷினில் தான் போடுவேன். அப்படி நான் வாஷிங் மிஷினில் போடக்கூடாதுன்னா வாஷிங் மிஷினை வித்துருங்க, இல்லைன்னா உடச்சிருங்க. சரியா? நீ துணியை வாஷிங் மிஷின்லேயே போடுறி தங்கம், கையில் துவைக்க வேண்டாம். முக்கியமா உன் தங்கச்சி எனக்கு கூட மாட ஒத்தாசை செய்யணும். அவ கல்யாணம் பண்ணிட்டு போற வரைக்கும் எனக்கு கிச்சன்ல வந்து ஹெல்ப் பண்ணியே ஆகணும். நான் செய்யற எல்லா வேலையிலயும் அவ ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்னா நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். கண்டிப்பாக என் தங்கச்சியை உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறேன். இதெல்லாம் விட உங்க அம்மா வாய் திறக்கவே கூடாது, அது என்னை பத்தி பேசவே கூடாது. இதுக்கெல்லாம் சம்மதனா நான் வரேன். எங்கள் அம்மாவாயை மூட முடியாதுடி. அப்பனா சரி வராதுப்பா, நான் வரல. சரி 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 சரி, எங்கள் அம்மாவாயை திறக்கவே விட மாட்டேன், பேசவே விட மாட்டேன். போதுமா? இப்ப நீ சொன்னது எல்லாமே செய்வன்னு சத்தியம் பண்ணு. தான் ஆரம்பத்திலே பண்ணிட்டேன்ல. சி இப்ப சத்தியம் பண்ணு. நான் சொன்னது எல்லாமே சத்தியமா செய்வேன் செய்வேன் செய்வேன். ம் ஓகே ஓகே, நான் யோசிக்கிறேன். என்ன பட்டோ இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் யோசிக்கிறேன்னு சொல்ற? சரி சரி, வரேன் வரேன். சரி, உங்க அம்மா கிட்ட எதுவும் நடந்தது சொன்னியா? எங்க அம்மா கிட்ட நான் எப்படி சொல்றது? சொன்னேன் அப்படின்னா நீ வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ரசத்தை எடுத்து மூஞ்சி ஊற்றிடுவாங்க சுட சுட. உன் மேல மரியாதை போயிரும் பாரு, அதனாலதான் ஒன்றும் சொல்லலை. ரொம்ப தேங்க்ஸ் ஆல்னி. லவ்லி பட்டு, நீ சீக்கிரம் வாடி பட்டு, உனக்கு எல்லா வேலையும் நான் செஞ்சு வைப்பேனா? சத்தியமா நானே செஞ்சுட்டு போயிருவேன். அடைச்சி ரொம்ப வலியாத, கிளம்புறேன் வை. வாடி வாடி வாடி. டே முடிஞ்சிருச்சுடி, விடிஞ்சா வெட்டிங் டே, சீக்கிரம் வா. லவ் யூ.